நிலவொளியில் பாறையின் மேல் அவன் நின்ற தருணமே காற்று அவனைச் சுற்றி மெல்ல சுழல ஆரம்பித்தது. மூதாட்டி அவனை அவசரமாக காட்டுப்பாதையில் அழைத்துச் சென்றார். தொலைவில் தீக்குச்சிகளுடன் ரவணனின் மனிதர்கள் அவர்களை தேடிக்கொண்டிருந்தனர். ஆனால் முன்பு காத்திருந்தது ஒரு மர்ம குகை, கொடிகளால் மூடப்பட்ட இரகசிய கதவு. மாயவியின் நெற்றிப்புள்ளி அதைக் கண்டு மேலும் பிரகாசித்தது. குகைக்குள் பிரவேசித்தவுடன் பழமையான மண்டபம், மிதக்கும் தீபங்கள், சுவர்களில் பிரகாசிக்கும் மர்ம எழுத்துக்கள், அவற்றின் நடுவே அருணமுனிவர் ஒளியாக உருவெடுத்தார். அவரின் வழிகாட்டுதலுடன் மாயவி தனது முதல் மாயப் பயிற்சி தொடங்கினான். காற்று அவன் கைகளில் சுழன்றி எழுந்தது. கல் தூண்கள் மேலே நிமிர்ந்தன. ஆனால் சக்தி அதிகரித்த போது அவன் கட்டுப்பாட்டை இழந்தான். காற்று புயலாய் வெறித்தது. அருணமுனிவர் அமைதியாய் கையை நீட்டி அவனை சமநிலைக்கு திருப்பினார். மாயவி ஆழ்ந்த மூச்செடுத்து மீண்டும் முயற்சி செய்தான். அந்த நொடியில் அவன் சக்தி அவனுக்கே கட்டுப்பட்டு காற்று மெதுவாக அமைதியை அடைந்தது. அந்த இரவு ராவணன் தனது இருள் மன்றத்தில் மாயவியை அழிக்க சபதம் எடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் குகைக்குள் ஒரு புதிய வீரன் உருவாகிக் கொண்டிருந்தான். உதய சூரியனை கண்டு நின்ற மாயவியின் கண்களில் ஒரு புதிய சக்தியும் ஒரு புதிய விதியுமே ஒளிர்ந்தன.